ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, மதுரையில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ என்னடா மதுரையில் ஸ்பேஸ்ஷிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இட்ஸ் ரியல். ஓகேவா? மதுரையில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பு வானத்தில் போனதை மக்கள்லாம் பார்த்துருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இது எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நான் சொல்லுவேன். நம்ம ஊரில் வானத்தில் ஏதாட்டும் ரீசெண்டாக நம்ம ஹைதராபாத்தில் கூட ஒன்று வானத்தில் போச்சுன்ட்டு சொன்னாங்க. மும்பையில் பிறகு அந்த தெலுங்கானா சைட்லலாம் பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஒரு வெளிச்சமாக போச்சு அப்படின்ட்டு. பிறகு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இன்னுமே வானத்தில் ஏதாவது வெளிச்சமாக ஒரு ஸ்பீடாக ஏதாட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் போச்சுன்னா ஒன்று இதை வந்து ஸ்டார்னு நினைப்போம், இந்த மூவிங் ஸ்டார்னு நினைப்போம். இல்லை அப்படின்னா இது ஏதோ ஒரு யூஎஃப்ஓ அப்படின்னு நினச்சிக்குவோம். பட் இதை வந்து நாசா வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சேட்டலைட்ஸ் நிறைய அனுப்பியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சேட்டலைட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து தகவல் கிடச்சிடும். ஸோ பிகாஸ் இது வந்து யூஎஃப்ஓவே இல்லை, இது ஒரு விண்கல்லே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் உண்மை. ஆக்சுவலி அது என்னென்னா, அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் என்னென்னா ஒரு சேட்டலைட். ஓகேவா? அந்த சேட்டலைட் என்னென்னா, நம்ம பூமியிலேருந்து சேட்டலைட் அனுப்புகிறோம்ல. எதுக்கு அனுப்புகிறோம்? சேட்டலைட் வந்து இப்போ நம்ம கூகுள் மேப்லாம் பார்க்கணும்னா நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும், அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரே இமேஜாக கொலாப் பண்ணுறது சேட்டலைட் தான். ஓகேவா? அங்கேருந்து நமக்கு வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம அனுப்பியிருந்தோம், ஜேம்ஸ் வெப்பாக இருக்கட்டும், ஹபிளாக இருக்கட்டும், இது எல்லாமே லாங்கில் இருக்க ஏதாட்டும் ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் டேட்டாஸ்லாம் தர்றதுக்காக அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லாம் அனுப்பியிருக்கோம்ல. பட் இந்த இந்த சேட்டலைட்ஸோட வேலை என்னென்னா, எல்லா தகவல்களையும் எடுத்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சேட்டலைட் ஃபோனுன்னு இருக்குல்ல, நம்ம பழைய படத்துலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சேட்டலைட் ஃபோனுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த சேட்டலைட் ஃபோனில் இந்த இது மூலமாக தான் இங்கேருந்து கால் வந்து சேட்டலைட் ரிசீவ் ஆகி அங்கேருந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அப்படி இருந்த ஒரு இதுதான் சேட்டலைட். ஓகேவா? இதில் தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே தான் போய் சேவ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ இது எல்லாமே சேவ் ஆகுது சர்வர். ஓகேவா? சர்வருங்கிறது சிங்கப்பூரில் இருக்கும், மலேசியாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வர் கூகுள்னு அஃபிஷியலாக அவங்களோட சர்வர்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல, இரும்பு திரைப்படத்தில் வந்து சர்வர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சர்வர் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஏக்கர் கணக்காக அந்த பில்டிங்குள்ளே ஃபுல்லாக சர்வர் தான் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்ட்லி கூட இதாச்சு இல்லை, அந்த வாட்ஸ்அப் டவுன் ஆச்சுல, அப்போ கூட ஏதோ ஒரு சர்வர் எரர் இருக்கிறதுனால அந்த சர்வர் எரர் எதனால் ஆகும்னா, ஏதோ ஓவர்லோட் ஆகிருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது அப்டேட்டில் வந்து ஏதாவது ரொம்ப ஹையாக ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா, பவர் இதாகிடுச்சுன்னா, கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா சில இடத்துல வந்து சர்வர் டவுன் ஆகும். ஸோ அந்த சர்வர் டவுன் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ நம்ம யூஎஃப்ஓ கதைக்கிறோமே, யூஎஃப்ஓ என்னென்னா, நம்ம ஸ்பேஸில் ஏதாச்சும் ஒரு ஏலியன் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாட்டும் ஒன்று மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு யூஎஃப்ஓன்னு கருதுவோம். அதாவது ஏலியன் அப்படின்னே சொல்லிடுவோம். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பட் அதை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இது ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான்ப்பா, ஏர்க்ராஃப்ட் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம நாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு 3000 சேட்டலைட், ட்ரெயின் ஆஃப் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸ்டார்லிங்க் யாரோடது? ஸ்பேஸ் எக்ஸோடது. ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது? எலான் மஸ்கோடது. அந்த எலான் மஸ்கோட இதோட என்னென்னா, இந்த மையக்கருத்தோட கருத்து என்னென்னா, இந்த ஸ்பேஸ்ஷிப்லாம் நம்ம வந்து டவர் எங்கள் மொபைலுக்கு வந்து எங்கேருந்து ரிசீவ் பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக எதுலேருந்து கன்சியூம் பண்ணுறோன்னா, சிக்னல் அந்த டவர் இருக்குல்ல, நம்ம நியர்பை எங்கே டவர் இருக்குதோ, ஸோ அந்த டவர்லேருந்து நமக்கான இது கால்ஸாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே அது மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டவரே இல்லாத ஏரியாவுக்கு போய்ட்டோம்னா கொஞ்சம் நமக்கு டவர் வந்து ஸ்லோவாகும், அதே மாதிரி வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும் கால் பண்ணும்போது. இதே நம்ம மலைக்கு மேலெலாம் போய்ட்டோம்னா, இது ஊட்டி இமயமலையெல்லாம் போய்ட்டோம்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுத்தமாக டவரே இருக்காது. ஸோ ஏன்னா அங்கெல்லாம் டவர் வைக்கலை. பிகாஸ் என்னெல்லாம் ஃபாஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால வைக்க முடியாத இடத்துலலாம் வைக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் டவர் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும், கால் வர்றதே அபூர்வமாக இருக்கும். சொல்லலாம் டவரே கட் ஆயிடும். நீங்கள் ட்ரெயின்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, டவரே கிடைக்காது, நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன்னா மூவிங் டைம் அப்போது நமக்கு வந்து ஒரு டவர் விட்டு இன்னொரு டவர் கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த டிலே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுவே ஸ்டார்லிங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஆஃப் செட் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து ஆல்ரெடி அனுப்பி பல கண்ட்ரீஸுக்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரொவைடிங் மெத்தட் எப்படின்னா, மேலே அந்த சேட்டலைட்லேருந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வரும். பிகாஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு டவர் வந்து பக்கத்தில் இல்லாமல் அடுத்த டவர் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். பட் சேட்டலைட் அப்படி இல்லை. அந்த சேட்டலைட்டே உங்களுக்கு வந்து பலாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு வந்து அதுவே கவரேஜ் கொடுக்கும். ஸோ அந்த கவரேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்லோ ஆகுது, ப்ரௌசிங் ஸ்லோ ஆகுது, கால் வந்து பேசும்போது ஸ்லோ ஆகுது. உங்கள் எல்லாரோட ஃபோனும் சேட்டலைட் ஃபோன் ஆகிடும். அதுதான் ப்ரில்லியண்ட்டான இஷ்யூ இதில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன ஒரு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அதுலேருந்து வர்ற நெட்வொர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் இப்போ ஒரு வீடியோ கால் பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுகிறது இப்போ நார்மலாக நம்ம வீடியோ கால் பேசும்போதே பார்த்தோம்னா அங்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகும், வாய்ஸ் டிலே ஆகும். அதே மாதிரி ஸ்டார்லிங்கில் என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும்.
இது வந்து எப்படின்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்லோ ஆகும்னே வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஸோ இதே மூலமாக அதாவது நம்ம டவர் எவ்வளோ ஸ்லோ ஆகுதோ அதை விட கொஞ்சம் வந்து ஸ்டார்லிங்கோட இதுவுமே சேட்டலைட்லேருந்து வர டவருமே நெட்ஒர்க்குமே கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் இந்த சேட்டலைட்டோட இது மட்டுமே ரொம்ப ஓகேவா. இதோட பவர் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் ரொம்ப, ஏன்னா வந்து மிலிட்ரிக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா வந்து அவங்க காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து காட்டுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு மலையிலையோ இருப்பாங்க. ஸோ அப்படி பாதுகாப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டவர் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து சேட்டலைட் மூலமாக தான் இது பேசிப்பாங்க, டெலிஃபோன் மூலமாக தான் பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இது வந்து அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இதோட ரேட் என்னென்னு தான் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இது லான்ச் ஆகலை. பட் இதுவே மற்ற ஃபாரின் உக்ரைன்லாம் ரீசெண்டாக அவங்க தான் கொடுத்துருந்தாங்க, அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க உக்ரைன் மக்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கோம். ஏன்னா வந்து ரஷ்யா வந்து உள்ளே வந்து போகும்போது டவர் எதுவுமே இல்லை, சிக்னல் ஜாமர்லாம் வச்சுருக்காங்க. பட் இதுவே ஜாமர் வச்சாலும் நமக்கு வந்து சேட்டலைட்லேருந்து சிக்னல் கிடைக்குது அப்படிங்கிறப்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலே இது நடந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா நம்ம எல்லாருமே ஏலியன் வந்து இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இருக்காங்க, பட் அது எங்கே இருக்காங்க தெரியல. மேபி இப்போது ஜேம்ஸ் வெப் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா 2 கேலக்ஸி வந்து ஒன்றா மேர்ஜ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேலக்ஸியில் எது ஏலியன் இருப்பாங்க அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ யூஎஃப்ஓ அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இதே அமெரிக்காவில் ஏதோ வைரலாக வந்திருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையாக இருக்கட்டும், போஸ்ட்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு நியூஸ் சேனல்லையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே இது ஒரு ஃபேக்காக இருக்கலாம், இது ஒரு உண்மையாக இருக்க முடியாது. பட் உண்மையாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? இதுவே ஒரு யூஎஃப்ஓ வந்து லேண்ட் ஆகுது, இதே மதுரைன்னு வைங்களேன், மதுரையில் தானே இதை பார்த்துருக்காங்க, மதுரை உசிலம்பட்டி சைட்லேருந்து பார்த்துருக்காங்க. இதை இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்னு ஒன்று சொல்லலை, அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் வேகமாக போகிறத பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியன் ஸ்பேஸ் சென்டர், ஓகேவா. அதாவது இந்தியன் ஸ்பேஸ் சென்டருங்க பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அதாவது விண்வெளி மையம் இருக்குல்ல, அந்த விண்வெளி மையம் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேவா. அந்த விண்வெளி மையம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து நமக்கு வந்து ஸ்டார் மாதிரி தெரியும், வெளிச்சம் மாதிரி, அது ஒரு யூஎஃப்ஓ மாதிரி நமக்கு எடுத்துக்குவோம். ஸோ அப்படிங்கிறத அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னமோ சொன்னாங்க, அது ஒரு லிங்க் வந்து நான் கீழே கொடுக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதை பார்க்கலாம், அது எங்கே வருதுன்ட்டு. அது எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான் இருக்கிற ஏரியாவுக்கு இப்போ வருதுன்னா நம்ம லொக்கேஷன் கேட்கும், அது கொடுத்துட்டோன்னா அது வரும்போது நமக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். அது இன்டிமேஷன் பார்த்துட்டு அந்த போகுது அப்படின்னு நம்மளும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இதை இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் சென்டர் பார்க்கணும், ஸ்பேஸ் சென்டரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஐஎஸ்எஸ்ஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. நீங்கள் எல்லாருமே இதுதான் நினச்சிட்டு இருப்பீங்க, யூஎஃப்ஓ தான் இறங்குது அப்படின்ட்டு. பட் அந்த யூஎஃப்ஓ எப்போ வருது? டிசம்பர் 5 தெரிஞ்சிடும், டிசம்பர் 7 நினைக்கிறேன். 7 வந்து ஏதாட்டும் ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைம் ட்ராவல் சொல்லியிருக்கப்பல அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல இந்த உலகத்தில் ஏலியன் வந்து வந்திருக்காங்கன்ட்டு. மேபி வந்திருக்கலாம். அதாவது நம்ம இவங்க கல்வெட்டுலலாம் இருக்குல்ல, பழங்கால கல்வெட்டில் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் பார்த்து யாழி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஏலியன் இன்னுமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த சிற்பக்கலையிலே பல விதமான உருவங்கள் இருக்குது. இது எகிப்தியன் சைடில் பார்த்தோம்னா நிறைய பல விதமான உருவங்களில் மனுஷங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. மேபி இட்ஸ் இவங்களுக்கும் ஏலியன்ஸுக்கு எதுவும் டச்சப் இருக்குமோ. குமரிக்கண்டத்துக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்குது. அந்த குமரிக்கண்டம் மூழ்கி போனதுனால யாருக்கும் அது தெரியல. மேபி அது முழுகாமல் இருந்துச்சுன்னா, குமரிக்கண்டம்னு ஒன்று இன்னும் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழர்களோட வரலாறு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஸோ அதான் guys நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ட் தென் இன்னொன்று விஷயம், நான் என்ன மாதிரி டாபிக் பேசலாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நானாகவே டாபிக் எடுத்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமே நீங்கள் சொன்னால் கூட பிரச்சனையே இல்லை, நான் அடுத்து எடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவர் வந்து 3000 அதாவது 3000 சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 சேட்டலைட்டாக ஒரே இதில் இணைச்சி. நீங்கள் இப்போ அயன்மேன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவார்ல, அயன்மேன் அடிக்கடி சொல்லுவார்ல இந்த உலகத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இவர் என்ன பார்க்கறனா, இந்த பூமியை சுற்றி இந்த சேட்டலைட் மொத்தம் அந்த வலைப்பின்ன மாதிரி இருக்கணும். பட் எனக்கு இதில் என்ன ஒரு டவுட் ஆகும்னா, இங்கேருந்து நம்ம வந்து மிசைல் அனுப்புவோம், ராக்கெட் அனுப்புவோம், வானத்துக்கு ஏதாட்டும் கொண்டு போகிறதுக்கோ ஏதாவது சேட்டலைட்டுக்கோ கொண்டு போவோம்ல, ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாம் ஐஎஸ்எஸ் கொண்டு போவோம். ஸோ அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் அந்த சேட்டலைட்லாம் வள மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உடஞ்சிடாதா, அங்கே ஒரு கிராஷ் நடக்காதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? பட் கவர்மெண்ட் என்ன இருந்தாலுமே இதை வந்து நாசா என்ன இருந்தாலும் இதை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு தான். இவர் வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இது வைக்கணும்னு இவரோட தாட் இருக்குதாம்மா. அதாவது இவரோட எண்ணம் வந்து ரொம்ப இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பார், அதாவது என்ன இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ட்விட்டரை வேறு வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள், நம்ம வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு நீங்களே சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் எங்கேயாட்டும்
பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா ட்விட்டர், ஸ்னாப்சாட், ட்விட்டர் மூணுலேயுமே கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அங்கேயே நீங்கள் என்ன கண்டென்ட் நான் பேசலாங்கிறத ப்ரைவேட்டில் சொல்லணும்னு வச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். பிகாஸ் எனக்கு உங்களோட சஜஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சிஸ்டா. பாய். லவ் யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.